வெல்கம் டு மை ஈஸி லேர்னிங் கம்ப்யூட்டர். இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஜாவா ப்ரோக்ராம்ஸை பற்றி தாங்க டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதாவது ஜாவாவோட பேசிக்ஸ் என்ன, ஜாவாவோட இன்ட்ரொடக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றின எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜாவாங்கிறது ஒன்றும் இல்லைங்க, அது ஒரு ஊப்ஸ் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன ஊப்ஸ் லாங்குவேஜ் அப்படின்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஆர் ப்ரோக்ராமிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த கான்செப்ட். இப்போ சாதாரணமாக ஆர்டினரி லாங்குவேஜில் ப்ரொசீஜரல் லாங்குவேஜ், ஒரு லாங்குவேஜை 2 டைப்ஸாக டிவைட் பண்ணுவோம். எப்படி டிவைட் பண்ணுவோம் அப்படின்னா, ஒன் இஸ் ப்ரொசீஜரல் லாங்குவேஜ், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஓஓபிஎஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ப்ரொசீஜரல் லாங்குவேஜில் கிளாஸஸ் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு இருக்காது. இதில் கிளாஸு ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்ற ஒரு 2 கான்செப்டை நம்ம அடிஷ்னலாக படிப்போம். அதாவது இங்கே எல்லா ப்ரோக்ராம்ஸும் கிளாஸ் ஆப்ஜெக்டை பேஸ் பண்ணியிருக்கோம். இங்கே கிளாஸ் ஆப்ஜெக்ட்ன்ற இந்த கான்செப்ட் இந்த லாங்குவேஜில் இருக்காது. இங்கே ரீயூசிங் நிறைய இருக்கும். நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு ஒன்று C++ல் படிச்சிருப்போம். சியில் இன்ஹெரிட்டன்ஸ்னு ஒன்று கிடையாது. இங்கே இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு படிப்போம் C++ல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாலிமார்பிசம் அப்படின்னு படிப்போம். அதுக்கப்புறம் என்கேப்சுலேஷன் அப்படின்னு படிப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்பிசம், என்கேப்சுலேஷன், டேட்டா ஹைடிங், இந்த மாதிரி எல்லாம் படிப்போம் இல்லையா. இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் கலந்தது தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஊப்ஸ் கான்செப்ட்ஸ் ப்ரொசீஜரலில் இருக்காது. இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சி லாங்குவேஜ் சொல்லலாம். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா C++. சியிலிருந்து கொஞ்சம் அட்வான்ஸ் கான்செப்ட்ஸை ஆட் பண்ணி கிரியேட் பண்ண ஒன் ஆஃப் த லாங்குவேஜ் தான் C++. இப்போ C++லேருந்து ஒன் ஆஃப் த அட்வான்ஸ் லாங்குவேஜ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாவா. அப்போ C++ல இல்லாத சில செக்யூரிட்டி, சில ஃபீச்சர்ஸ் வந்து நமக்கு ஜாவாவில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போது ஜாவா அப்படிங்கிறது C++ஓட ஒரு வெரைட்டி தான். C++லேருந்து அட்வான்ஸ்டாக டெவலப் பண்ண ஒன் ஆஃப் த லாங்குவேஜ் தான் ஜாவா அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அதனால C++ம் ஊப்ஸ் கான்செப்ட்ஸ் தான், ஜாவாவும் ஊப்ஸ் கான்செப்ட்ஸ் தான். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இதனோட சின்டெக்ஸ் வந்து சிமிலர் டு C++ன்னு எழுதியிருக்கேன். அதாவது C++ல நம்ம இந்த மெயின் எல்லாம் போடுவோம்ல, அங்கே வைடு மெயின் அப்படின்னு எல்லாம் போடுவோம்ல. வைடு மெயின்னு போட்டுட்டு என்ன பண்ணுவோம், ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுறது, இந்த கர்லி பிரேஸ் போடுறது, ஒரு பிளாக் க்ரியேட் பண்ணுறது, ஃபங்க்ஷன்ஸ் க்ரியேட் பண்ணுறது, இந்த மாதிரி அந்த ப்ராக்கெட்ஸ் போடுறது, செமிகோலன் வைக்கிறது, ஈச் அண்ட் எவ்ரி லைனில் புட் த செமிகோலன் எல்லாம் படிச்சிருப்போம். சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் சேம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இங்கேயும் இருக்குது. ஜாவா இஸ் ஆல்சோ கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ். அது என்ன மேம் கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ்னு சொல்கிறீங்களா? இப்போ வைடு மெயின் போடணும்னா மெயினுக்கு எம்மை கேப்ஸில் போடக்கூடாது, ஸ்மால்னா ஸ்மாலில் தான் போடணும், வைடுக்கு விஏ கேப்ஸில் போடக்கூடாது. சப்போஸ் சம் லெட்டர்ஸ், சம் கீவேர்ட்ஸ் வந்து கேப்ஸில் தான் யூஸ் பண்ணணும்னா கேப்ஸில் தான் யூஸ் பண்ணணும், அதை ஸ்மாலில் யூஸ் பண்ணக்கூடாது. தட் இஸ் கேஸ் சென்சிட்டிவ். நம்ம ஸ்மால் லெட்டருக்கும் கேபிட்டல் லெட்டருக்கும் வேறு மீனிங் இருக்கும் இந்த லாங்குவேஜில். ஓகேங்களா? இதை யார் டெவலப் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் கோஸ்லிங் அப்படின்ற ஒருத்தர் 1995ல் டெவலப் பண்ணாங்க. சரி, இதனோட இம்பார்ட்டண்ட் யூசஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஜாவாவை மேக்ஸிமம் யார் யூஸ் பண்ணுறாங்கன்னா சாஃப்ட்வேர் க்ரியேட் பண்ணுறதுக்கு, அதாவது பிஸ்னஸ் பர்பஸ்க்காக சாஃப்ட்வேர் க்ரியேட் பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கெல்லாம் வந்து ஜாவா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இங்கே மேலேயே ஒரு லைன் சொல்லியிருக்கேன் பாருங்கள், இட்ஸ் ஏ பெஸ்ட் சாய்ஸ் டு டெவலப்பர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். டெவலப் பண்ணுற, அதாவது ஆப்ஸை டெவலப் பண்ணுறவங்களுக்கு வந்து ரொம்ப பெஸ்ட்டு சாய்ஸாக C++, பைத்தான் இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது வந்து ஜாவா வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஜாவாவில் அவங்க எதிர்பார்க்கக்கூடிய அவங்களுக்கு தேவையான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குன்றதுனால இட்ஸ் ஏ பெஸ்ட் சாய்ஸ் டு டெவலப்பர்ஸ் அப்படின்னு எழுதியிருக்கேன். ஸோ அப்போது இங்கே சாஃப்ட்வேர் ஃபார் பிஸ்னஸ்ன்னு எழுதியிருக்கேன். பிஸ்னஸஸ்க்கு வந்து சாஃப்ட்வேர் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எக்ஸாம்பிள் பில்லிங் சாஃப்ட்வேர். இப்போ எல்லா மால்ஸ்லேயுமே, எல்லா சின்ன சின்ன கடைகள்லேயே கூட வந்து ஆப்ஸ் வந்துடுச்சு ஃபார் பில்லிங்க்கு, பில் போடுறதுக்கு, இல்லை சின்ன சின்ன ஒர்க்ஸுக்கெல்லாம் நிறைய ஆப்ஸ் டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களே, இ-காமர்ஸ் பேஸ் பண்ணி எல்லாம். ஸோ பிஸ்னஸ் பேஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுற எல்லா ஆப்ஸும் க்ரியேட் பண்ணலாம். அது இல்லாமல் அடிஷ்னலாக கேம் சாஃப்ட்வேர் க்ரியேட் பண்ணுறதுக்குமே ஜாவா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. மொபைல் ஆப்ஸு, இப்போ மொபைலில் நிறைய நமக்கு தேவையான ஆப்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம். அந்த ஆப்ஸ் எல்லாம் பாருங்கள் யாரோ டெவலப் பண்ணுறாங்க, அதை நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம். சரிங்களா? அந்த மாதிரியான ஆப்ஸையும் எதில் க்ரியேட் பண்ணுறாங்கன்னா ஜாவா லாங்குவேஜை யூஸ் பண்ணி தான் க்ரியேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு IoT டிவைசஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். IoT டிவைசஸ்னால் ஒன்றும் இல்லை, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். அதாவது இன்டர்நெட்டு ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ஒரு சில டிவைசஸ் நமக்கு வேணும். அந்த டிவைசஸை ஹேண்டில் பண்ணுறதுமே ஜாவா அப்படிங்கிற இந்த லாங்குவேஜை யூஸ் பண்ணி அந்த டிவைசஸை டெவலப் பண்ணலாம், அந்த டிவைசஸை ஹேண்டில் பண்ணலாம். இதெல்லாம் வந்து மெயின் யூசஸ் தான் நான் எழுதியிருக்கேன், நிறைய யூசஸ் எழுதலை.
இது சிமிலராக இருக்கும், சில யூசஸ் எல்லாம் மற்ற அதர் லாங்குவேஜஸ்க்கும் சிமிலராக இருக்கும். நான் எக்ஸப்ட் அந்த சிமிலர் லாங்குவேஜஸை சிமிலர் யூசஸை தவிர ரிமைனிங் யூசஸை எழுதியிருக்கேன். அப்ளிகேஷன்ஸு ஒர்க் வித் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டான்னு எழுதியிருக்கேன். இப்போ நம்ம டெவலப் பண்ணுற அப்ளிகேஷன்ஸு சின்ன ஸ்மால் அப்ளிகேஷன்ஸ், மொபைல் ஆப்ஸ் எல்லாம் ஸ்மால் இருக்கும். இல்லை பெரிய அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னா இப்போ நம்ம சிஸ்டமில் யூஸ் பண்ணக்கூடிய, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சும்மா ஒரு இதுக்கு சொல்கிறேன், விபி அப்படின்றது தட் இஸ் ஒன் ஆஃப் த பேக்கேஜ். இப்போ அந்த பேக்கேஜ் பார்த்திங்கன்னா நிறைய அந்த அப்ளிகேஷன்ஸ்க்கு நிறைய பேக்ரவுண்டு டேட்டாஸ் தேவை, நிறைய சப்போர்ட்டிங் ஃபைல்ஸ் தேவை, நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாஸை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்குமே ஜாவா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதில் மெயினாக ஏன் இப்படி யூஸ் பண்ணுறாங்க, ஏன் ஜாவாவை தான் யூஸ் பண்ணணுமா, வேறு ஏதாவது யூஸ் பண்ணக்கூடாதா, இதில் என்ன இருக்குது, ஜாவாவில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அதுதான் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸும் நான் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு 2 or 3 மட்டுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். அதில் ஃபஸ்ட்டு ஃபீச்சர் நான் என்ன எழுதிட்டு வந்திருக்குன்னா ரிலையபிள். இதெல்லாம் எல்லா லாங்குவேஜ்லேயும் வர்றது தான். ரிலையபிள், ஸ்ட்ராங் மெமரி மேனேஜ்மெண்ட், திஸ் இஸ் அடிஷ்னல் ஃபீச்சர். அதாவது மெமரியை ரொம்ப எஃபிஷியண்ட்டாக வச்சுக்கும், மெமரியை வந்து ஸ்ட்ராங்காக, அதாவது மெமரியோட மேனேஜ்மெண்ட்டு, மெமரி எப்படி யூஸ் பண்ணணும், மெமரியை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. சப்போர்ட்ஸ், இதுதான் நான் சொல்ல வர்றது, WORA. அது என்னது ஓரா அப்படின்னா ரைட் ஒன் அண்ட் ரன் எனிவேர். அது என்னது ரன் எனிவேர்? ரைட் ஒன்னுன்னா ஒரு ப்ரோக்ராமை ஒரு இடத்துல நம்ம எழுதிடுறோம் ஒன் டைம், அதாவது ஒரு வாட்டி நம்ம வேறு எங்கேயாவது எழுதிடுறோம். இப்போ என்கிட்ட ஒரு லேப்டாப் இருக்குது, என்னோடய லேப்டாப்பில் Windows 11 வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. அதில் நான் ஜாவா இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். என்னோடய லேப்டாப்பில் நான் ப்ரோக்ராமை எழுதி முடிச்சிட்டேன், அதாவது ஒரு சின்ன ஆப்பை டெவலப் பண்ணிட்டேன். நான் வந்து என்னால் பில்லிங் சாஃப்ட்வேர் டெவலப் பண்ண முடியும். அந்த பில்லிங் சாஃப்ட்வேர் ஆப்பை நான் டெவலப் பண்ணிட்டேன். சின்னதாக ஒரு மொபைல் ஆப்போ இல்லை ஒரு சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணக்கூடிய ஒரு சின்ன ஆப்பை டெவலப் பண்ணிட்டேன். இப்போ டெவலப் பண்ணிவிட்டு நான் கம்பைல் பண்ணிவிட்டேன், அது கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆகுது. இப்போ நான் அது ஃபைனலாக வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் தான் நான் வந்து அது இன்னொருத்தர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுவேன். தட் மீன்ஸ் அந்த பர்டிகுலர் ஆப் யாருக்கு வேணுமோ அவங்கக்கிட்ட நான் ஹேண்ட் ஓவர் பண்ணுவேன். அப்படி ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது அவங்க சிஸ்டமில் என்னோட Windows 11 இருக்கலாம், அல்லது வேறு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கூட இருக்கலாம். அதாவது வேறு ஏதாவது அவங்க வச்சுருக்கலாம், வேறு வெர்ஷன்ஸ் வச்சுருக்கலாம். இப்போ ஓஎஸ் வந்து டிஃபர் ஆனாலும் பரவாயில்லை அப்படின்னு அர்த்தம் இது. இப்போ நான் ஒன்ஸ் என் சிஸ்டமில் கம்பைல் பண்ணிட்டேன் அப்படின்னா அதர் சிஸ்டமில் இது ரன் ஆகும். அண்ட் ரன் எனிவேர் அப்படின்னா எங்கே வேணும்னாலும்னா எந்த பிளாட்ஃபார்ம் தான் அது. அதாவது பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் லாங்குவேஜ் அப்படின்னு எல்லாம் படிச்சிருப்போம் இல்லையா. பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட்னா எந்த பிளாட்ஃபார்மில் வேணும்னாலும். அப்போ பிளாட்ஃபார்ம்னா என்ன அப்படின்னா ஒன் ஆஃப் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓகேவா? அதாவது எந்த JVM மெஷின்ஸில் வேணும்னாலும் ரன் பண்ணிக்கலாம். அது என்ன மேம் JVM மெஷின்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜாவா விர்ச்சுவல் மெஷின். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஜாவாவை ரன் பண்ணுறதுக்கான ஒரு ரன் டைம் என்விரான்மெண்ட்டை வச்சுருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த சாஃப்ட்வேருக்கு பேர் தான் JVM அப்படின்னு சொல்லுவோம். அந்த சாஃப்ட்வேர் கிட் வந்து நம்ம சிஸ்டமில் இருந்ததுன்னா, அதாவது JVMன்ற அந்த கிட் இருந்ததுன்னா நமக்கு எந்த OS இருந்தாலும் பரவாயில்ல சிஸ்டமில், வித்தவுட் ரீகம்பைலேஷன். அதுதான் இம்பார்ட்டன்ட். வித்தவுட் ரீகம்பைலேஷன் நான் போயிட்டு அந்த சிஸ்டமில் மறுபடியும் அதை கம்பைல் பண்ணணும் அப்படின்னெல்லாம் அவசியம் இல்லை, அப்படியே ரன் பண்ணலாம். நான் ஒன்ஸ் கம்பைல் பண்ணி என்னோட சோர்ஸ் கோடை, அதாவது சோர்ஸ் கோடுங்கிறது திஸ் இஸ் த சோர்ஸ் கோட், நான் எழுதுகிற இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருக்கிறதுக்கு பேர் சோர்ஸ் கோடு. பைட் கோடுங்கிறது சிஸ்டம் அண்டர்ஸ்டாண்டபிள் ஃபார்மேட்டில் கன்வெர்ட் ஆகிறது. என்னோட சோர்ஸ் கோடை சிஸ்டம்க்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் கம்பைலேஷன். அந்த கம்பைலேஷன் ஒன்ஸ் நான் பண்ணிட்டேன்னா வித்தவுட் ரீகம்பைலேஷன் I can execute my Java programs at anywhere. That means at any platform அப்படிங்கிறது தான் இதனோட பெஸ்ட் ஃபீச்சர். ஓகேங்களா? அதனால தான் நம்ம ஆப்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணுறதுக்கு ஜாவாவை யூஸ் பண்ணுறாங்க. ஒன்ஸ் நம்ம செக் பண்ணி முடிச்சிட்டோம்னா அந்த ஆப்பை வேற ஒருத்தர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறோம். இப்போ மொபைல் ஆப்பெல்லாம் நம்ம அப்படி தானே பண்ணிட்டுருக்கோம். டேரெக்டாக நெட்லேருந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம், டவுன்லோட் பண்ணிவிட்டு டேரெக்டாக அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணுறோம், ஓப்பன் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அமேசானு, மீஷோ, இல்லை வேறு ஏதாவது கேமிங் சாஃப்ட்வேர்ஸ், இல்லை வேறு எதுவாக இருந்தாலும் அப்படியே இட்ஸ் ரெடி டு யூஸ் அப்படிங்கிற மாதிரி தான் வருது நமக்கு. டவுன்லோட் பண்ண உடனே நம்ம அதை ஏதாவது ரெடி பண்ணணும், நம்ம கம்பைல் பண்ணணும், நம்ம செட்டப்ஸ் ஏதாவது மாற்றணும் அப்படியெல்லாம் கிடையாது. இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா இட் ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஓப்பன் பண்ண உடனே எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சிடுது. ஸோ அப்போ அது வந்து ஜாவாவில் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் வித்தவுட் ரீகம்பைலேஷன்ஸில் நம்மளால் டைரெக்டாக ரன் பண்ண முடியுது. ஓகேங்களா? இதுதான் ஜாவாவோட பேசிக் இன்ட்ரடக்ஷன்ஸு.
இன்னும் நிறைய இருக்குது ஜாவாவை பற்றி. இதில் நான் சொல்லியிருக்கிறது வந்து ரொம்ப கம்மி தான், யூசஸும் ஒரு லிமிட்டடான ஒரு 3 பாயிண்ட்ஸும் சொல்லியிருக்கேன். இதுக்கு மேலே நீங்கள் இதை பற்றி அட்வான்ஸாக ஏதாவது படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு நாலேஜ் வரும், நீங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. ஓ இப்படி சொன்னாங்க இல்லை, இது ஃபீச்சர்ஸ் இப்படி எல்லாம் இருக்குது இல்லை அப்படின்றது இன்னும் ஃபர்தர் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் நீங்கள் படிக்க வேறு ஏதாவது புக்ஸை ரெஃபர் பண்ண உங்களுக்கே அந்த நாலேஜ் வந்து அப்டேட் பண்ணிக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி, ஒரு ஸ்கில் வரும்ன்றதுக்காக கொஞ்சம் சிம்பிளாக நான் முடிச்சுட்டேன் என்னோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸை. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதே போல் நீங்களும் நினச்சிங்கன்னா என்னோட வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவோட லிங்கை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.